வணக்கம். அதாவது சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வளர்றதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு யூடியூப் சேனல் கிடைச்சதுன்னா எல்லாத்தையும் வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றது அப்படின்றத வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பேச போறது துஷ்யந்த் ஸ்ரீதர். ஃபர்ஸ்ட் துஷ்யந்த் ஸ்ரீதர் வீடியோவை பாருங்க. நான் அதுக்கு ஒன்னொன்னா ரிபட்டல் கொடுத்துக்கிட்டு வரேன். பரிகாரம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்துல. எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார். ஃபர்ஸ்ட் துஷ்யந்த் ஸ்ரீதர் உடைய தாத்தா அவருக்கு ஹாரோஸ்கோப் சொல்லி கொடுத்துருக்கலாம். அவங்க தாத்தா ஹாரோஸ்கோப்பை பத்தி பேசியிருக்கலாம். அதுக்குன்னு அவர் என்ன பராசுர மகரிஷியா இல்லை அவர் வராக மிகிரரா? அவர் என்ன புக்கு எழுதியிருக்காரு? அவர் ஜஸ்ட் பாசிங் பைல ஏதாவது ஒப்பீனியன் சொல்லியிருப்பாரு. அதனால ஃபர்ஸ்ட் துஷ்யந்த் ஸ்ரீதர் அஸ்ட்ராலஜி புக்ஸை டீப் டைவ் பண்ணும். நாரத சமிதால பரிகாரம் எழுதியிருக்கு, பராசுர ஹோரையில பரிகாரம் எழுதியிருக்கு, பிருகத் சமிதால பரிகாரங்கள் எழுதியிருக்கு. ஸோ அதனால இன்ஃபேக்ட் ராமாயணமே ஒரு பரிகார புக்கா இப்போ நீங்க நம்பர் குலுக்கி போடுவீங்க, இல்லை ஒரு நம்பரை தொடுவீங்க, அந்த நம்பர்ல வர ஸ்லோகத்தை வச்சு நார்த் இந்தியா ஃபுல்லா பிரசன்னம் மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் ரீடிங் இருக்கு. அதனால துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு அரகுர ஞானம், ஹாஃப் பேக்டா தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த அஸ்ட்ராலஜி பேஷிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து வச்சுக்கிட்டு வளர்றதுன்றது கான்ஸ்டண்டா வச்சுட்டு இருக்கார். தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்றேன், துஷ்யந்த் ஸ்ரீதர் உங்களுக்கு தெரிஞ்ச டொமைன் ராமாயணம் பண்ணுங்க, கதா காலட்சேபம் பண்ணுங்க. தேவையில்லாம பரிகாரம்லாம் பத்தி பேசாதீங்க. பரிகாரம்ன்றது வருஷ கணக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டாண்டா இருக்கக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ரோகிணி நட்சத்திரத்துக்கு காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மூல நட்சத்திரத்துக்கு அந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்திலே கோவில் இருக்கு. அப்ப நட்சத்திர கோவில்னு வச்சு பரிகாரம்னு எதுக்கு வச்சிருக்கான்? இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போலான்றது ஏன் வச்சிருக்கான்? இப்ப அதே மாதிரி ஸ்ரீரங்கம் சுக்கிர கஷேத்திரம்னு வச்சிருக்கான். சுக்கிரன் அஃப்ளிக்ட் ஆனவங்க எல்லாம் அங்க போய் பரிகாரம் பண்ணிக்கோங்கன்னு வச்சிருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் துஷ்யந்த் ஸ்ரீதர் வளர்றத நிறுத்தணும். அதாவது பக்தி வேற, பரிகாரம் வேற. இப்போ ஒருத்தர் பக்தியா இருக்காருன்றதுனால அவர் பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. பரிகாரம் பண்றதுனால அவர் ஒரு பக்தியா இருக்க கூடாதுன்றது அவசியமே கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதுதான் ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? தேங்காய் உடைக்கிறது எந்த புக்கில் எழுதியிருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல 108 தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன்னா நான் ஒத்துக்கிறேன். எந்த சாஸ்திரத்திலும் இல்ல. உடனே நீங்க குமுதத்துல இருக்கு, கல்கியில இருக்கு, தீபாவளி மலர்ல இருக்குன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நம்மளுடைய ட்ரெடிஷன்ல புக்கு பப்ளிஷிங்கே 1950ல இருந்தா பெரிய லெவல்லயே வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வாய் வழியா வர ட்ரெடிஷன் தான் நம்மளுடைய ட்ரெடிஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், புருஷ சுத்தம் அந்த காலத்துல புக்கே இல்லாம 5000 வருஷமா எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி மனப்பாடம் பண்ணி அந்த விஷயத்த அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது பேர் டிபேட்டியன் புத்திசத்துல விஸ்பர் ட்ரெடிஷன் பேரு. அதனால இது எல்லா பரிகாரங்களும் ஒரு புக் எழுதியிருக்கணும், ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கணும். இது பேசுறதே வளரல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல ராமர் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காரு. அங்க ராமர் பாதம் இருக்குன்னா அதுக்கு எந்த புக்ல எழுதியிருக்கு? எந்த டெக்ஸ்ட்ல எழுதியிருக்கு? அதனால வாய் வழி ட்ரெடிஷன் நிறைய நம்ம ஊர்ல இருக்கு. இவர் பேசுறது எந்த புக்ல இருக்கு அப்படின்னு கிளீனா கேட்டுடலாம். இது என்ன ஐஐடியா, ஐஏஎம், இல்ல இவர் படிச்ச பிட்ஸு பிலானியா? விஸ்பர் ட்ரெடிஷன்னா வாய் வழியா ஒரு பரம்பரைக்கு ஒன்னு சொல்லி தரது. இப்ப இட்லி யாரு கண்டுபிடிச்சா? யாருக்குமே தெரியாது. தோசை யாரு கண்டுபிடிச்சா? யாருக்குமே தெரியாது. ரசகுல்லா யாரு கண்டுபிடிச்சா? யாருக்கும் தெரியாது. வாய் வழியா அப்படியே வந்த விஷயங்கள் தான் அது காலப்போக்கில் ஒரு வாழ்க்கை, ஒரு நடைமுறையா ஆனது. அதனால துஷ்யந்த் ஸ்ரீதர் அடி முட்டாள்தனமா எந்த புக்கில் எழுதியிருக்குன்னு கேட்கவே கூடாது. அதுக்கு காரணம் தேங்காய் உடைக்கிறதுன்றது வழி வழியா வரது. 108 தேங்காய் உடைக்கிறது அது தாந்திரிக்ல
பலி சம்பிரதாயத்துக்கு பதிலாக கொடுக்கறது. இப்போ ஆட்டு பலி மாட்டு பலிக்கு பதிலாக தேங்காய் வந்து குடுமியோட ஃபேஸ் மாதிரி இருக்கும், அதனால அதை வந்து பலி சம்பிரதாயத்துக்கு வந்து கொடுக்கறது. அதனால துஷ்யந்த் ஸ்ரீதருடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தன்னை பத்தி மேதாவியா நினைச்சுக்கிறது. தனக்கு வந்து கொஞ்சோண்டு சங்கீதம் தெரியும்னா உடனே யாரையாவது பத்தி அசிங்கமா பேசுறது. இந்த மாதிரி அறகுறை ஹாஃப் பேக்டா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறதுனால தான் உங்களை வந்து நரசிம்மன் போட்டு வதக்கிறாரு. அதாவது நீங்க கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு காரணம் பேட் கர்மா. நவகிரகத்துல பத்தி பேசாதீங்க. நான் திருப்பி மீடியால சொல்றது என்னன்னா, நவகிரக சாபங்கள் வரும். நவகிரகத்தை நம்ம கோவில்ல கும்பிடுறோம், டிரான்சிட்டுக்கு இம்பார்ட்டண்டா பூஜை பண்றோம். நம்மளுக்கு தெரியாத விஷயத்த புரியாத டொமைன்ல பேசும்போது இப்படிதான் இருக்கும். இப்ப எனக்கு வந்து சாட் ஜிபிடி பத்தி யூஸ் பண்ண தெரியும், ஆனா சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுது அதாவது இதாகுதுன்னு எனக்கு தெரியுமா? அதனால நம்மளுக்கு என்ன டொமைனோ, நம்மளுக்கு என்ன எக்ஸ்பர்டீஸோ அதை மட்டும் வாயை மூடிண்டு நம்ம அதை மட்டும் பேசினாலே நல்லதான் இருக்கணும். அதனால ஜென்ரலாகவே வந்து ஐஆர், ஐஐடி, ஐஏஎம், ஐபேக்கோ, ஐஃபோன் இவங்க எல்லாருக்குமே ஈகோ அதிகம். எதை வேணா பத்தி பேசலாம், என்ன வேணா பத்தி பேசலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்போசிஷன் வீடியோ வரும். அதே மாதிரி ஹனுமான் சாலிசா நான் பார்த்துருக்கேன். ஹனுமான் சாலிசா ஸ்லோகத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த சுந்தரகாண்டத்தை வந்து ஒரு பேப்பர்ல எல்லா ஸ்லோகத்தையும் எழுதி அதை பாக்ஸா போட்டு அதை ஒரு ஸ்லோகத்தை தொட சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த பரிகாரமா அதை தான் ஆன்சரா எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. அது பேர் பிரஷ்னாவல்லின்னு பேரு. ஓகேவா? அதனால இப்ப இந்த மாதிரி வந்து பரிகாரங்களுக்கு கோவில் இருக்கு. பரிகாரம் இப்போ கடவுளுக்கு வந்து நட்சத்திரம் இருக்கு. இப்போ பெருமாள் வந்து திருவோண நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்கன்னா என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பர்த் சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்களா? கொஞ்சம் கூட வந்து துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு வந்து இப்போ இது இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு ப்ரூஃப் கேட்கறது, எதுக்கு ப்ரூஃப் கேட்கக்கூடாதுன்றது வந்து ஒரு டிஸ்கிரிஷனே இல்லாம வளர்றதுன்றது வந்து வச்சிருக்கு. பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்கு. இப்போ வந்து சூரியனுக்கு வந்து கோதுமை, புதனுக்கு வந்து கிரீன் கிராம் அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ அவங்க பரிகாரம் பண்ணும்போது அந்த விளக்குல வந்து உள்ள போடுறது வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம். சனிக்கு வந்து எள்ளுல வந்து விளக்கு போடணுன்றது காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம். உடனே இது பரிகாரம்லாம் வேஸ்ட்டு, உங்க டிஸ்கோர்ஸுக்கு தான் எல்லாம் வந்து உட்காரணும் அப்படின்றது வந்து ஆப்சல்யூட் நான்சென்ஸ். அதனால ப்ளீஸ் துஷ்யந்த் ஸ்ரீதர் உங்களை நிஜமா கேட்டுக்கிறேன். யூ ஆர் வெரி குட் வித் டாக்கிங், யூ ஆர் வெரி பேட் இன் ஆக்டிங். அந்த கேமரா ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த 360 டிகிரியில் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் அது உங்கள் டொமைன் இல்லை. அந்த மாதிரி இந்த பரிகாரத்தையும் அஸ்ட்ராலஜியும் பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு எது தெரியறதோ அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ விசாகா ஹரி கூட தான் பேசுகிறாங்க, யாராவது அப்போஸ் பண்ணுறாங்களா? இப்போ யாரோ வந்து விட்டல் தாஸ் வந்து அவர் விட்டல்னு பேசுகிற யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா? அந்த மாதிரி யாருமே வந்து தேவையில்லாம வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஆப்போசிஷன் வரும். தயவு செய்து துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்றத நம்பாதீங்க. he is a filtered idiot as far as astrology is concerned. அஸ்ட்ராலஜி புக்கெல்லாம் அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்கு, என்ன டொமைன் இருக்கு? அவங்க தாத்தா என்ன பராசுர மகரிஷியா? அவர் சொன்னதெல்லாம் அப்படியே அப்சல்யூட்டா இருக்கிறதுக்கு. அதனால இந்த வளரலை வந்து நிறுத்தாம இருந்தீங்கன்னா, அதை தவிர உங்க ஹாரோஸ்கோப்பே பார்த்தேன். நீங்க கிரகணத்துல பிறந்திருக்கீங்க, கிரகணம் க்ளோஸா பிறந்திருக்கீங்க. சூரியன் சந்திரன் ராகு கேதுவோட இருக்கும். அதுக்கு காரணம் அசுர யோகம்னு பேரு. இந்த மாதிரி அசுரிக்கா ட்ரெடிஷனை அப்போஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து காசு வரும்ன்றது மாதிரி அசுர யோகம்னு எழுதியிருக்கு. கால சர்ப்ப தோஷம் எல்லா பிளானட்டும் ராகு கேதுவோட இருக்கு. அதனால இந்த மாதிரி வந்து உங்க ஹாரோஸ்கோப்பை எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் தயவு செய்து எது உங்கள் எக்ஸ்பர்டீஸ் இல்லையோ அதை வந்து பேசாதீங்க. நட்சத்திரத்துக்கு கோயில் இருக்குன்னா பரிகாரம் இருக்கு. வழக்கத்தீஸ்வரர்னா பரிகாரங்கள் வந்து வழக்கு தீர்ற இடமா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் வந்து மாத்திப்பாங்கன்னா அதுக்கு வந்து பரிகார ஸ்தலங்கள் இருக்கு. அதனால 108 திவ்ய தேசமே 108 நவாம்சத்தை வச்சு தான் வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி எதுவுமே தெரியாம குருட்டு பூனை விட்டத்துல பாயிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர், ப்ளீஸ் கீப் டு யுவர் டொமைன். யூ ஆர் டாக்கிங் அபவுட் ராமாயணா ஆர் அபவுட் ராமச்சரிதா, நத்திங் ராங். நோபடி இஸ் கோயிங் டு அப்போஸ் யூ.
So don't go beyond your domain and think you know everything. There are many things in life you have never understood. Thank you.